தாயுள்ளம் படைத்த அந்த கடக லக்னக்காரர்கள். கடக லக்னக்காரர்களுக்கு இயற்கையிலே அன்பும் பாசமும் மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த கருணையும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கடக லக்னக்காரர்கள், அவர்கள் மனம் தாய்மை போன்ற ஒரு அற்புதமான ஒரு எண்ணம் உண்டு. அந்த தாய்மை குணம் என்பது கடக லக்னக்காரர்களுக்கு இயற்கையிலே உண்டு. இப்ப கடக லக்னத்துடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே கடக லக்னத்திற்கு ஜீவனாதிபதி செவ்வாய் பகவானாக வருகிறார். ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் அதே 5ஆம் அதிபதியாக வர்றார். 2 ஆதிபத்தியம் பெறுகின்றார். 5, 10 கூடிய ஆதிபத்தியம். கேந்திர திரிகோணத்திற்கு அதிபதியான செவ்வாய் லக்னாதிபதி சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் இந்த லக்னத்திற்கு மிகச்சிறந்த யோகக்காரனாக இருப்பார். செவ்வாய் நிர்வாகக்காரன் என்பதாலே பொதுவாக கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் சிறந்த ஒரு நிர்வாக திறமை கொண்டவர்களாகவும் அதிகார குணம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். அரசு சார்ந்த துறைகளுக்கு காரகனாக சூரியன் வருகிறார். கடக லக்னத்திற்கு 10ஆம் வீடான மேசத்தில் உச்சம் பெற்று அதனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் அரசு சார்ந்த துறையில் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய அந்த யோகம் உருவாகும். சூரியன் செவ்வாய் இணைந்து குரு பார்வை பெறும் பொழுது அரசு துறையிலே சிறந்த நிர்வாகியாக விளங்கக்கூடிய அமைப்பு, போலீஸ், இராணுவம், பாதுகாப்பு துறையிலே பணிபுரியக்கூடிய அற்புதமான அமைப்பு, பலருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, அது சூரியன் செவ்வாய் 10லே அமைய பெற்று சனி பகவானும் பலம் பெற்றிருக்கும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த உயர் பதவிகளை அவர்கள் வகிக்க முடியும். அந்த யோகம் அவர்களுக்கு உண்டு. சூரியன் செவ்வாயுடன் இணைந்து சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கையோ சாரமோ பெறாமல் இருந்தால் அதை பெற்றால் அவர்கள் மருத்துவத்துறையிலே அறுவை சிகிச்சை நிபுணராக விளங்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அவர்களுக்கு உருவாகும். சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது கட்டிட பொறியாளர், கம்ப்யூட்டர் பொறியாளராக அவர்கள் விளங்கக்கூடுவார்கள். செவ்வாய் சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கை பெறும் பொழுது மருந்து, கெமிக்கல் துறை, ரசாயன தொடர்புடைய துறை, வேளாண்மை, உணவு வகைகள், ஹோட்டல் தொழில் இவற்றுடன் இணைந்து குரு பார்வை பெறும் பொழுது அரசு துறையில் கௌரவமான பதவிகளை வைக்கக்கூடிய அமைப்பு யோகம் உருவாகும். பொதுவாகவே செவ்வாய் தனக்கு நட்பு கிரகங்களான சூரியன், சந்திரன், குரு போன்றவர்களின் சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் செய்யும் தொழில் உத்தியோக ரீதியான உயர்வுகளையும் அரசு வழியில் உதவிகளையும் சிறப்பாக பெற முடியும். செவ்வாய் குரு புதன் சேர்க்கை பெற்று வலுவாக அமைய பெற்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமையும். யோகம் அவர்களுக்கு உண்டு. வங்கி பணிகள், வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய தொழில், பணம் கொடுக்கல் வாங்கல், பங்குச்சந்தை மற்றும் ஏஜென்சி, கமிஷன் போன்றவற்றின் மூலமாக லாபங்கள் அவர்களுக்கு உருவாகும். குரு புதன் போன்றவர்கள் 10ல் அமையும் பொழுது சிறந்த அறிவாளியாக விளங்குவார்கள். மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அற்புதமான யோகம், பள்ளி கல்லூரியிலே ஆசிரியர், பேராசிரியர்களாக விளங்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உருவாகும். குரு புதனுடன் சனியும் பலம் பெற்றால் வக்கீல், நீதித்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு, செவ்வாய் சனி இணைந்தோ அல்லது பரிவர்த்தனை பெற்றோ இருக்கும் பொழுது கூட்டு தொழில் மூலமாக அனுகூலம், கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் அவர்களுக்கு அமையும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று அதனுடன் சந்திரன் இருக்கும்பொழுது கலை, இசை சம்பந்தப்பட்ட துறையிலே நல்ல வருமானம் அமையும். செவ்வாய் சுக்கிரனுடன் புதன் அல்லது சனி சேர்க்கை பெற்றால் சொந்த தொழில் அமைக்கக்கூடிய யோகம், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும். செவ்வாய் சனி ராகு சேர்க்கை பெற்று சுபர் பார்வையின்றி இருந்தால் சட்ட சிக்கல்கள் நிறைந்த தொழில் உண்டாகும். 10ஆம் வீட்டில் சனி நீசம் பெறுவதால் சனி 10ல் அமைந்து அதனுடன் ராகு அல்லது கேதுவின் சேர்க்கை பெற்றால் அடிமை தொழில் உருவாகக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும். நிலையற்ற ஒரு வருமானம் ஏற்படும். செவ்வாய் புதனுடன் சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் கணக்கு, கம்ப்யூட்டர், கணினி போன்ற துறைகளே, ஆடிட்டர் போன்ற விஷயங்களே அனுகூலங்களாக ஏற்படும். அவங்களுக்கு அந்த மாதிரி துறைகளில் அவங்களுக்கு அதிக அனுகூலங்கள் ஏற்படும். அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. கடக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பூமி, மனை இது சார்ந்து அதிகமான ஒரு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பும் அவர்களோட ஒத்துழைப்புடன் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் அவருக்கு உருவாகும். இதுவரை கடக லக்னத்தின் தொழில்நிலையை பற்றி பார்த்தோம். நன்றி. வாழ்க வளமுடன்.